கேரள மாநிலம் கோட்டயத்தில் அரசு பேருந்து ஒன்று தானாக பின்னோக்கி நகர்ந்து கவிழ்ந்ததில் பெண் பயணி ஒருவர் காயமடைந்தார். திருச்சூரில் இருந்து திருவனந்தபுரத்திற்கு சென்ற அரசு பேருந்து கோட்டயத்தில் உள்ள குருவிளாங்காடு என்ற பகுதியில் சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்தது. பயணிகள் உணவு அருந்துவதற்காக இறங்கிய நிலையில் திடீரென பேருந்து பின்னோக்கி சென்று பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் பெண் பயணி லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். கேரளா அருகே தீ விபத்திற்குள்ளான வான்ஹை கப்பலின் உரிமையாளர், கேப்டன் உள்ளிட்டோர் மீது ஃபோர்ட் கொச்சி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடந்த 9ஆம் தேதி ஏற்பட்ட விபத்து தொடர்பாக வடகரையைச் சேர்ந்த நபர் அளித்த புகார் அடிப்படையில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கப்பலை வேகமாக ஓட்டியது, ரசாயன மற்றும் எரியும் பொருட்களை கையாள்வதில் அலட்சியம், மனித உயிருக்கு ஆபத்தை விளைவித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தீ விபத்து ஏற்பட்ட போது மாயமான 4 பேரை தேடி வரும் நிலையில் ஆலப்புழாவில் ஒரு உடல் கரை ஒதுங்கியுள்ளதால் DNA சோதனை நடத்தப்பட உள்ளது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.